இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதிக்காக நம்ம பாரதி போய் செங்கல்சூளையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி வந்து அந்த மண்ணெல்லாம் குழச்சி விறகெல்லாம் எடுத்து போட்டுக்கிற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்கிட்டு நின்று நம்ம இவர் இருக்கார்ல மணி வந்து வீடியோ எடுத்துடுறாரு. அதை பார்த்து துரை வந்து கேட்காரு, யோ மாமா அவன் வேலை பார்க்குறது எதுக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இரியா இது ஒரு ஆளுக்கு அனுப்பி பற்ற வைக்க இடத்துல பற்ற வச்சாதான் கொழுந்து விட்டு எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அதை வந்து நம்ம அறிவுக்கு அனுப்பிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அறிவுக்கு கால் பண்ணுறாரு. அறிவிட்ட கால் பண்ணிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தி வந்திருக்கு, அதை பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் அக்காட்டையும் காட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி மணி வந்து சொல்கிறாரு. டக்குன்னு வந்து அறிவு வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பார்க்காரு. வாட்ஸ்அப்பில் பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ஆதி வந்து வேலை பார்த்த வீடியோ அனுப்பி வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. உடனே வந்து அதை அப்படியே சாரதா கிட்ட காட்டுறாங்க. இங்கே பாருக்கு அவன் மகன் பண்ணுற வேலையை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரதா கிட்ட காட்டுறாங்க. சாரதாவும் அதை வந்து எடுத்து பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிடுது, என் மகன் இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. பாரதி கால் பண்ணி, ஏய் பாரதி, ஒன்னால தான் என் மகன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு செங்கசோலையில் போய் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் கால் வெறுங்கால் கூட தரையில் பட்டதே கிடையாது. தங்கத்தட்டில் கூட அவன் சாப்பிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் லட்சமாக வந்து அவன் எல்லாத்துக்கும் வந்து சம்பளம் போட்டுக்கிட்டு இருந்தவன். அவனை போய் இப்போ வந்து கூலி வேலை பார்க்க வச்சிட்டேன். அதுவும் வெயிலில் அவனுக்கு தெரியாத வேலையை பார்க்க வச்சிட்டேன். நான் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க. பாரதிக்கு வந்து பயங்கரமாக அழுகு வந்துடுது. என்னது ஆதி வந்து செங்கசோலில் வேலை பார்க்காரா? அவர் நம்மக்கிட்ட வந்து ஏதோ கணக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு தான் சொன்னார். இப்போ என்ன இங்கே வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க செங்கசோலை ஒரு அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் வந்து ஃபோனை எடுக்கலை. என்ன இவர் ஃபோனவே எடுக்க மாட்டேங்காரு. திருப்பி கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனேயும் அந்த செங்கசோலை ஓனர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்துட்டு, என்ன இந்த பையனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வேளை பொண்டாட்டியாக இருக்குமோ, எங்கே போனாலும் இந்த பொண்டாட்டியை தொல்லை தாங்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஃபோன் எடுத்து பேசுகிறத பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்களாம் பாரதி வந்து சொல்கிறாங்க, ஹலோ அங்கே வந்து ஒருத்தர் வேலை பார்க்காரு ஆதின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா அவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து வேலை தேடிக்கிட்டு அலைஞ்சாரு, நான் தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சார் லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு அந்த வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, அவரை போய் அந்த வேலை பார்க்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா என்னமோ நான் அவனை கூப்பிட்டு வம்படி அந்த வேலையை பாருன்னு சொன்ன மாதிரில இருக்குது. அவன் தான் அங்கே மார்க்கெட்டில் தெருவாக வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லா கடையிலையும் வேலை கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு யாருமே வேலைக்கு தரல. அவன் என்ன சாதாரண சம்பளமாக கேட்கான், ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் கேட்குறான். அந்த 10,000 சம்பளத்துக்கு யார் அவன் நம்பி வேலையை கொடுப்பா? நான் என்னமோ இதில் வேலை இருக்குது வரையான்னு கேட்டேன். அவன் தான் வரேன்னு சொன்னான். அதுவும் 10,000 கொடுத்தா தான் வருவேன்னா சரின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என் கம்பெனியில் வந்து ஆல்ரெடி வேலை செய்கிறவங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு போயிட்டாங்க. அதனால் இப்போ எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த செங்கசோலை ஓனர் சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, தனியாளாக வேலை பார்க்காரு, அவர் கூட வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. அதான் வாங்கிட்டு என்னம்மா சொன்னேன், இங்கே வேலை பார்த்தவங்க வந்து சம்பளம் உயர்வு வேண்டுக்கு அதிகமாக கேட்டுட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அனுப்பி வச்சுட்டு இந்த தம்பி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க. என்னம்மா உதவி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறத வந்து நான் பார்க்கணும், வீடியோ கால் போடுறது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீடியோ கால் போடுறாங்க. விறகை வந்து வண்டியில் வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளிக்கிட்டு திரியிற மாதிரி வீடியோ காலில் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வந்து கால் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த செங்கசோலை ஓனர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா பாரதி வீட்டில் துண்டு எல்லாமே எடுத்துகிட்டு டக்குன்னு செங்கசோலைக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த செங்கசோலை அண்ணங்கிட்ட வந்து, அண்ணா இங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா வேலை இருக்குது, உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அண்ணே நான் இங்கிட்டு கடை பக்கம் கேட்டு பார்த்தேன், செங்கசோலையில் ஆள் தேவைப்படும்னு சொன்னாங்க, அதனால தான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா எனக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, ஆனால் ஒருத்தன் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் 10,000 கேட்டான், அவன் உனக்கு சம்பளம் தருவானா என்ன தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, தம்பி ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கு, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் எனக்கு தெரியாது, இன்றைக்கி யார் வேணால் வேலைக்கு வச்சுக்கோங்க, எனக்கு 10,000 கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. அவர் 10,000 கேட்காரு. சார் எனக்கு அர்ஜென்ட்டு சார், கொஞ்சம் வேலை கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. சரிம்மா நீ போய் வேலையை பாரு, உனக்கு 1000 நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செங்கசோலை ஓனர் சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி நீ ஒன்றும் பயப்படாத, அந்த பிள்ளைக்கு சம்பளம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓனர் சொல்கிறாரு, செங்கசோலை ஓனர். ரொம்ப தேங்க்ஸ், அப்போனா வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. எல்லாமே என் லவ்வுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. லவ்வுக்காக என்ன இப்படி வேலை பார்க்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் என் லவ்வுக்காக நான் என்னனாலும் செய்வேன், ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பாரதியும் தமிழ்னா உயிர், அதுவும் என் மகன் இருக்கா தமிழ், அவனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களை இவ்வளோ கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்காங்களே உங்கள் லவ்வர், அவங்களாம் நல்லவங்களா அப்படி இப்படின்னு நம்ம பாரதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பாரதியவேவும்.
உடனே ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், என் லவ்வரை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, அவங்க எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்கள் காதல் கதையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க காதல் கதையை சொல்கிறாங்க. மீட் பண்ணது எல்லாமே, அவங்க லவ் பண்ணது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சு, சரிம்மா இதே கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் ஆயிரும், இன்றைக்குள்ளே 10,000 செங்கல் நம்ம வந்து முடிக்கணும், டக்குன்னு மண்ணை எடுத்து கொலை, வேலையை பாரு, தண்ணியை ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதியும் பாரதி 2 பேரும் சேர்ந்து செங்கல் சூளையில் வந்து வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.